அங்கே பாருங்க கீழே விழுந்துட்டாங்க. ஸ்லோ 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 கீழே விழுந்துட்டாங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சாபில் அம்ரிஸ்டருங்கிற ஊரில் இருக்கோங்க. பார்த்துருப்போம், சிவகாசிலேருந்து பட்டாசு ஏற்றிட்டு வந்துட்டுங்க. அன்லோடு பண்ணிவிட்டு அடுத்த லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோடு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஊர் அப்படிங்கிறத நான் இங்கேருந்து கிளம்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். எதுனா திருப்பலியா? எதுக்கு இதான் வரங்க. இப்போ தாங்க ஆங்கில் எடுத்து மாட்டணும். ஏன்னா இப்போ எந்த லோடு ஏற்றுற மாதிரி இருந்தாலும் நமக்கு சைடு ஆங்கிள் மாட்டி ஆகணும். வாங்கண்ணே. லோடு வந்துட்டுங்க. நமக்கு எந்தெந்த ஊருக்குன்னா இங்கேருந்து கோலாப்பூருங்க, ஜலந்தர்லேருந்து உருளைக்கிழங்கு சொன்னாங்க. மறுபடியும் அங்கே ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டோம். அங்கேருந்து வெங்காய ஊர் பக்கம் ஆகுதுனாங்க. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர். நம்ம வந்து எஃப்சிங்கிறதுனால நெக்ஸ்ட் ட்ரிப்பு ஊர் பக்கம் தாங்க. நாமக்கல், சேலம், திருச்சி இந்த சரௌண்டிங்கில் பார்த்துட்ருக்கோம். போலியாங்கப்பா? அடுத்தது வந்துட்டுங்க இந்தூர் சொன்னாங்க லோடு. அதே உருளைக்கிழங்கு தான். அங்கே ஏற்றிட்டு போய் முடியும். அங்கேருந்து உருளைக்கிழங்கு கேட்டால் வாடகையே இல்லைங்க. அங்கே போகிறது நமக்கு அது யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. குஜராத் பக்கம் தான் போகலாமான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ஏதுங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 3250 கிலோமீட்டருங்க ஊர்லேருந்து வந்து பஞ்சாபுக்கு வெற்றிகரமாக வந்து இறக்கி வச்சு அன்லோட் பண்ணிவிட்டு 4 நாள் ஓட்டிட்டுங்க. மறுபடியும் இங்கேருந்து கிளம்புறதும் எப்படி போனாலும் கட்லோடு போட்டு போகிறதுனால ஒரு 6 நாள் ஆயிருங்க ஊருக்கு வரத்துக்கு. இன்னும் 6-7 நாளே ஆயிரும். வாங்க லோடு ஏற்ற போகலாம். அது எந்த ஊருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லோடு வந்துட்டுங்க இங்கேருந்து அமிர்தசர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருங்கப்பா? இங்கே தாங்க லோடு ஏற்ற போகிறது 5 கிலோமீட்டர் தாங்க சொன்னாங்க. ஜலந்தர் ரோட்லையா? ஜலந்தர் ரோட்டில். ஜலந்தர் ரோட்டில் போயிட்டுங்க ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு குஜராத்தில் மெசானான்னு ஊர் இருக்குங்க. பார்த்துருப்போம் நம்ம இந்த ட்ரிப் வரும்போது கூட. அங்கே பவுடர் லோடு ஏற்ற போகிறாங்க, கெமிக்கல் பவுடர் லோடு. மொத்தம் 25 டன்னுங்க. போனோம்னா இப்போ நைட்டு கம்பெனியில் போய் நிறுத்திட்டு நாளைக்கு காலையில் ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றிட்டு நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சூறாக தான் கட் பண்ணுங்கப்பா. தாங்க முன்னாடி. சரி எம்டிக்கு எதுக்கும் கொஞ்சம் ஜோர ஆழ்த்துங்கெல்லாம் சுற்றிக்கும். சரி ரைட்டு. எல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க பஞ்சாபில். இப்போயே குளிருது லைட்டாக. கூட இன்னொரு தமிழ்நாடு வண்டி வருதுங்கிறாங்க நம்ம கூட. நம்ம லோடு ஏற்ற போகிற கம்பெனியில் போகலாமாங்கப்பா? வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம ஜோடி போட்டு குஜராத் வரைக்கும் போய்க்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே பஞ்சாப்லேருந்து குஜராத் போகிறது வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் முன்னாடி அப்படி ஏற்றிட்டு போனது கிடையாது. இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம பஞ்சாபில் வந்துட்டு இந்த ட்ரிப் லாஸ்ட் ட்ரிப் வந்தோம்ல அங்கே பத்திண்டா. அங்கே வந்து நம்ம நைட்டு தாபாவில் சாப்பிடல. லோடு ஏற்றிட்டு போகும்போது வந்து அங்கே இந்த ட்ரிப்பு தாபாவில் சாப்பிட்டு பார்க்கலாங்க பஞ்சாபில். அதேமாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போதுங்க பத்திண்டா மட்டும்தான் ஒரே இடத்துல நைட்டில் பார்த்துருப்போம். அப்புறம் நேரம் அம்ரிட்சர் வந்தாச்சுங்க. வழியில் எந்த ஒரு பிளேஸும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபுல்லாக பனி பெஞ்சதுனால நாளைக்கு லோடு ஏற்றிட்டு போகும்போது இங்கே பிளேஸஸும் பார்க்கலாம். அது பைக்காங்கப்பா. விட்டுருங்கப்பா, போயிட்டு போட்டோம். சிங்ஜி போகிறாரு. சிங்ஜி இதெல்லாம் என்ன முட்டைக்கோசாங்க? அது இது வந்து இது காலிஃப்ளவரா? இல்லை தாங்க. அது என்னது? அது வெள்ளை கலர் இருக்குமே. முள்ளங்கியா? ஃபுல்லாக முள்ளங்கி தாங்க. இதில் தாங்க பட்டாசு ஏற்றிட்டு வரும்போது வந்தோம். அடுத்ததுங்க இங்கேருந்து அந்த அம்ரிட்சரோட அந்த கேட் இருக்குல்லங்க, அந்த சிட்டியோட என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய இந்த தங்க கோயிலில் இருக்க மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. முடிஞ்சால் நாளைக்கு லோடு ஏற்றிட்டு அதையும் பார்ப்போம். அப்புறம் இங்கே லஸ்ஸி வந்து நல்லா இருக்கும் அம்ரிட்சரில். அதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, மேப்பெலாம் எப்படி உங்களுக்கு வழியில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் 2-3 டைம் போகும்போது கொஞ்சம்
நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. புது ஊர் போகிற மாதிரி இருந்தால் மேப் போட்டுக்குவோம். மேப் இல்லாத டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்குவாங்கங்க. இப்போ நமக்கு மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டின்னு வைங்களேன், ஃபஸ்ட்லாம் ரூட் தெரியாதுங்க. அந்த தெம்பூர்னு கட் பண்ணுறது கூட தெரியாது. வந்து நாசிக் வந்து பெத்து வரசாதான் தெரியாது. அப்படியே வந்து பழக இப்போல்லாம் யாருக்காச்சும் வழி தெரியலனா கூட அவங்களுக்கு நம்ம ஃபோன்லேயே ரூட் சொல்லாங்க. அந்தளவுக்கெல்லாம் ட்ரைனிங் ஆகி போச்சு. அப்பா இதில் அப்படியே நேராக ஒரே ஸ்ட்ரைட்டோடு தாங்க லெஃப்ட்டு. இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஸ்பீட் பிரேக்கரு. இதாங்க லெஃப்ட்டு அம்ரித்சர் ரோடு. எம்டி இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் விட்டாவே வண்டி ஜம்ப் ஆகுங்க. லைட்டாக பார்த்து மெதுவாக தான் போகணும். அப்புறம் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கேட்டிருந்தாருங்க, இந்த டிஜிடெக் மைக் வந்து எப்படி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்க, மைக் வந்து நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4500ங்க. இன்னும் ப்ளூடூத் மைக் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம கேபிள் மூலிமா தான் கனெக்ட் பண்ண ரிசீவர் இருக்கும். 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். மைக்கெல்லாம் ஓகே தாங்க. நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருக்கீங்களா, இதே வந்து பார்த்தா நான் இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறது தான். இன்னும் ப்ளூடூத் மைக் இருக்குங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆடியோ வந்து இன்னும் நல்லா கேட்குங்க. அது இங்கே ஏறி கட் பண்ணிக்கோங்கப்பா. கிட்டத்தட்டங்க கம்பெனிகிட்டருந்து 2 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். டீ சாப்பிட்லான்னுங்க தானா பண்ணி தாபாவுக்கு. மூர்த்தியில் வந்துட்டுருக்காரு. பின்னாடி ஒரு அண்ணா வராருங்க. இன்னொரு வண்டி வந்திருக்கு, சங்கீரி வண்டி 12 வீலு. அவரும் நம்ம ஏற்றுறதுக்கெல்லாம் லோடு ஏற்றுறது மெசனாவுக்கு. லோடு ஏற்ற போகலாங்க. அப்பா வந்து அந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்க சொல்லிட்டுருக்காரு. எடுத்தால் தான் நம்ம எடை போட்டு உள்ளே போய் ஏற்றணும். டாடா BS6ங்க, 14 வீலு, புது வண்டி. நமக்கு இப்படி எதுனா வேண்டாம் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணலாம் விடுங்க. நமக்கும் இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டுங்க, பஞ்சாப் வண்டி தான். ஏறி ரிவ்யூ போடலான்லாம் ஒரு ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் எதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. பகத்சிங் எல்லா பஞ்சாப் வண்டிலையும் மோஸ்ட்லி பகத்சிங் இருக்கார் இல்லைங்க, அவரோட ஃபோட்டோ இருக்கும். இந்த பஞ்சாப் வண்டி சைடில் பாருங்கள், ஓப்பன் பாடியிலே வந்துட்டு டோர் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிட்டு வந்துக்கலாங்க. இதில் அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இவங்க எங்கே கட்டுற பாடி வந்துட்டு நல்லா இருக்கு. வண்டி வந்துட்டுங்க பக்கத்தில் இருக்க நம்ம சிங்கண்ண வண்டி எடுத்தால் தான் நம்ம வண்டி வெளியே எடுக்க முடியும். எல்லாம் சைடில் ஒட்டி நிறுத்திருக்காங்க. லோடு ஏற்ற போகலாம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள். அந்த இக்கட்டான இடத்துல வந்துட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. இருந்தாலும் அப்பாவும் மூர்த்தி அண்ணா அப்புறம் பக்கத்து வண்டிக்கார சிங்கண்ணா எல்லோரும் கைட் பண்ணாங்க. கரெக்டாக லெஃப்ட் ரைட்னு மாற்றி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்படி அந்த வண்டி ரிவர்ஸ் வர்றது ஒரு ஹீரோ ட்ரக்கில் கேம் மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டேரிங் சுற்றி வரதெல்லாம் அப்படியே பாருங்கள்.
வந்து புடிச்சு தாண்டதாமா ஒண்ணு லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சதுனாலங்க வீல் நல்லா சுற்றிக்கிச்சு. அதுவும் ரைட் சைடு வந்துட்டு நமக்கு இந்த பட்டன் இல்லையா, டயர் ஃபுல்லாக ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% தேஞ்சிருச்சுங்க. அதனால் வந்துட்டு பாருங்கள், அங்கங்கே மறுபடியும் இந்த இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பட்டன்லாம் அந்த சுற்றுக்கு வந்துருச்சுங்க வெளியே. லோடு ஏற்றிட்டே இருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் மூட்டை ரொம்ப எல்லாம் டேமேஜாக இருக்குங்க. கொட்டை மூட்டையை போட எல்லாம் கீழே அங்கங்கே லீக் ஆகுது சைட்லேருந்து. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டுங்க, நம்ம இப்போ தான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பா பேசினார். அதாவது லீக்கேஜ் ஆகுது மூட்டை, எங்களுக்கு அங்கே போய் வெயிட் குறைஞ்சதுன்னா வாடகை பிடிக்கலான்னு சொல்லிட்டோம். அதனால் அங்கே ஷார்ட்டேஜ் வந்தாலும் ஒன்றும் இப்போ வாடகையில் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொன்னாங்கங்க. ஏற்றுறக்கு எப்படி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் ஆகுங்க. ஆனதுக்கப்புறம் வெளியே போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தார்பாய் போடலாம். வாங்க, அப்படியே வெளியே போயிட்டு எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமைன்னு இருக்குது, அதை அப்படியே வீடியோ கவரேஜ் பண்ணுவோம். போகலாம் வாங்க. கம்பெனி விட்டுங்க, அப்படியே வெளியே வந்தாச்சு. ஒரு ட்ரோன் கேமரா மட்டும் இருந்ததுன்னு வைங்க, அப்படியே மேலே பறக்க விடலாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, தென்காசி, தேனி சைடில் இருக்குல்லங்க, அதே மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. நம்ம டீ குடித்தோம் பார்த்தீங்களா, இங்கே பஞ்சாபில் வந்துட்டுங்க எல்லாமே பெரிய கிளாஸில் தான் கொடுக்குறாங்க. 25 ரூபாங்க அந்த டீ. ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க பஞ்சாப் டீ வந்து. இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கம்பெனி அங்கே இருக்குங்க. இந்த இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் எம்டியாக இருக்குது, இது எல்லாமே க்ரீன் தான். இங்கே ஒரு சிங்ஜி போயிட்டுருக்காரு. அடுத்ததுங்க, நான் இன்னொன்று சொல்லலான் இருந்தேன் உங்ககிட்ட. நம்மக்கிட்ட சொன்னது வந்துட்டு கெமிக்கல் பவுடர்னு தாங்க சொன்னாங்க. நான் சரி இந்த கேபின் மட்டும் வரும்னு நினச்சேன். அதுனா கொஞ்சம் அந்த சாக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இது என்னென்னா இப்படி லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. தவுட்டுக்கு தாங்க கெமிக்கல் பவுடர்ன்ட்டாங்க. பவுடர் அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. நேற்று ஒரு வண்டி வந்துட்டு பவுடர்னு சொல்லி தவுடுங்கிறத பார்த்தோன்னே கிளம்பிட்டாங்க, ஏற்றாமல். மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி 14 வீலுங்க ஏற்றிட்டு இப்போ நேற்று நைட் கிளம்பிட்டார் அண்ணன். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேங்க. அவர்கிட்ட கேட்டு அவர் எந்த ரூட்டில் போகிறாருன்னு பார்த்தா அந்த ரூட்டில் நம்ம போய்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லும் போதுங்க தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெளிவாக சொன்னோம்னா லோடுக்கு வரமாட்டோம், ஃபஸ்ட்டு வண்டி வந்து கம்பெனிக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நிறையா பண்ணுறாங்க. அந்த மைண்ட் செட் அந்த வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அங்கங்கே மூட்டை லீக்கேஜ் இருக்குங்க. அதை வந்து நம்ம ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம கேட்டால் கூட டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிக்கலாங்க. ஏற்றும் போதே இப்படி தான் லீக்கேஜாக தான் ஏற்றுறாங்க அப்படின்ட்டு. ஏற்றியாச்சுங்க. அப்படியே கிளம்பலாம் வாங்க, போய் எடையை போட்டு தார்பாய் போடலாம். கொஞ்சம் இது மேடுங்க, ஜோரால்ட்டுனா தான் வரும். ஆல்ரெடி டயர் சுற்றிக்கிச்சு.
லோடு ஏற்றிட்டுங்க ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம் ஸ்பாட்ல இருந்து. எல்லாம் தவுடுங்க, கிளாஸ்ல இருந்து வண்டி சுற்றி. டீசல் டேங்க்ல இருந்ததெல்லாம் பறந்துருச்சு. கொஞ்சம் இருக்குங்க, இல்லை மையோட மையா தூக்கிச்சு. கயிறுங்க அதுக்குள்ளே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பின்னாடியெல்லாம் நல்லாவே லூஸ் ஆகிடுச்சுங்க. இன்னொரு டைம் இழுக்கணும் கண்டிப்பாக. டயரில் இருந்த தவுடெலாம் பறந்துச்சாட்ருக்குங்க. என்ன பைக்கில் யாராவது ஹெல்மெட் போடாமல் வந்தாங்கன்னா நல்லா தூசி அடிக்குங்க பின்னாடி. இந்த கையில் பாருங்க நல்லாவே லூஸ் ஆகி போச்சு. முன்னாடி போகும்போதுங்க என்னென்ன ஊர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நாம் போகிற ரூட் வந்துங்க அம்ரிஸ்டரில் விட்டு ஃபஸ்ட்டு வந்து டர்ன் ஒரு ஊருங்க. அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹரிகே அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் தாங்க இந்த சட்லஜ் ஆறு இருக்குல்ல, அது வந்துட்டு போகும். அது முடிஞ்சால் இருட்டு கட்டி நினைக்கிறேங்க, பார்ப்போம். அது ஜீரான்னு ஒரு ஊருங்க. அப்புறம் தல்வண்டி பாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபரீட்கோட்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதில் அப்படியே எல்லாத்துலேயும் அவுட்டர் பைபாஸ்லேயே போயிடுவோம். அப்புறம் கோட் கப்ரா அப்படிங்கிற ஊர் போய் அடுத்ததுங்க பத்திண்டா போயிடுவோம். பத்திண்டா வந்து நைட்டு சிட்டிக்குள்ளே தாங்க போய் போகணும். அதனால் மணி இப்போ வந்து 6 ஆகுது. எப்படியே ஒரு 220 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. போகிறது கரெக்டாக இருக்கும். இந்த வழியில் டீசல் அடிக்கணும். அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து தாபாவில் சாப்பிட்டுக்கலாமாப்பா? பஞ்சாபில் சாப்பிட்டுக்கலாம் தாங்க. என்னங்க சாப்பிடவே இல்லை. சரி, ஏதோ ஒரு நல்ல அன்னைக்கு போன டைம் வந்து அப்பயே பஞ்சாபில் சாப்பிடல. சரி இப்போ பஞ்சாபில் சாப்பிட்டு போயிடலாங்க. சரி, போக சாப்பிடுவோம். இந்த ஹரிக்கேன்னு ஒரு ஊர் வருதுலங்க, அங்கே தான் போய் டீசல் அடிக்கணும். அங்கே வந்து 85 ரூபான்னு நினைக்கிறாங்க. இதாங்க டர்ன் ஊருக்கு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஊர் பேர் அப்படியே ஸ்பெல்லிங்கோட இருக்கு. பட்டிண்டா வேற, பட்டியாலா வேறயா? பார்த்துங்க. எதுங்கப்பா? பட்டியாலா வேற, பட்டிண்டா வேறயா? அது பத்திண்டா, இது பட்டியாலா. பஞ்சாப் பஸ்ஸு போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு. கார் என்னங்கப்பா அம்ரிஸ்டர்ல அத்தனை காரு? அப்பா கார் என்ன ஏகப்பட்ட கார் வாங்க சார். நம்ம கட் பண்ணவே முடியலையே. இந்த பக்கம் தான் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மேலே ஆகி போச்சு. இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் நிற்கிது, இந்த 1/2 கிலோமீட்டர் நிற்கிது. ஸ்லோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்குங்க நம்ம நேராக அந்த ஓசியன் போகாமல் அந்த ஜாம்நகர் டு அம்ரிஸ்டர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குல்ல, நம்ம பார்த்துருப்போம். அந்த கார் கசட் வெளியே போனது அதில் போகலாமா? எதுலையும் இப்போ போகலாம் இந்த டைம்? ராஜஸ்தானுக்குள்ள பார்க்க போகிறது பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நேராக வந்த வழியிலே போயிடுவோம். அப்ரோட் இல்லையா? இப்போ கொஞ்சம் நேரமாக கிளம்பியாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு போனோம்னு வைங்க, நேராக அப்ரோட் இல்லாமல் நேராக ஒரே எக்ஸ்பிரஸ் ஹைவேலே விட்டோம்னா அங்கே போய் ஏதோ சன்சோர்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அதான் பார்டரு அது. அப்புறம் தீசா போய் பாலன்பூர் போயிடும். சிங்கிள் ரோட்ல எவ்வளோ தூரம் போகணும்? 100 கிலோமீட்டரு. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேங்கப்பா. நான் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நேராக அந்த ரோட்டில் போயிடலாம். இல்லைன்னா அப்படி போயிடலாம். இல்லைன்னா அந்த ரோட்டில் போயிடலாம். இது போகும்போது ஃபுல்லாக மேடு இருக்குப்பா அப்ரோட்டில். ஆமாங்க. அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது? அப்புறம் நேராக ஆகி போச்சுன்னா இதில் போயிட வேண்டியது, இல்லைன்னா இதில் போயிடுவோம். நாம் இப்போதைக்கு எங்கேயும் லேட் பண்ண வேணாங்கப்பா. நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம், லேட் பண்ண வேணாம். டர்ன் வந்தாச்சு. டர்ன் இந்த DTOன்னு சொல்கிறாங்களாங்க, அது வந்து பஞ்சாபில், அதாவது போலீஸ் ஆர்டிஓ மாதிரிங்க. பிடிச்சிட்டாங்கன்னா 5000க்கு 10,000க்கு கேஸ் ஆமாம். அதெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாதுங்க. எதுக்கு அப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் தாங்க பாஸ் பண்ணி போகணும். ரைட்டில் போய்க்குங்கப்பா, லெஃப்ட்டில் பாருங்க வரிசையாக காரு. ஆமாம். நீ பங்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு சொல்லுதாங்க, லெஃப்ட் வந்துடுறேன். நீங்கள் அது இன்னும் 50 கிலோமீட்டர் போயிட்டே இருங்கப்பா. இதுலலாம் லெஃப்ட்டே வந்துடாதீங்க தயவு செஞ்சு. அந்த பங்கு 50 கிலோமீட்டருக்கா வரும்? இதெல்லாம் காரு பைக்குன்னு அப்படியே ஏகப்பட்டது பாஸ் ஆகுது. அங்கே பாருங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஸ்லோ கீழே விழுந்துட்டாங்க. சைக்கிள் ஒரு லேடி கீழே விழுந்துட்டாங்க பைக்கில் 4 பேர் போயிருப்பாங்களா? ஒரு அம்மா, அந்த அம்மா வயசானம்மா. கொஞ்சம் வேகமாக மெதுவாக போனால் பரவாயில்ல, போயிருக்கலாம்.
அந்த பையன் வேகமாக போயிட்டான். உடனே எல்லாம் பைக்கு கார்னு எல்லாம் ஓரம் கட்டி க்ரௌடு கூடிடுச்சுங்க. நம்ம யோசிக்கலாம், ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரி நினைக்க வேணாங்க. ஏன்னா நம்ம லாரியில் போய் அதை நிறுத்த முடியாது. பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி நெஞ்சு பதறிடுச்சுங்க. கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேங்கப்பா, ஏதோ கீழே தான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பைக்கில் இருந்து அப்படியே தொப்புன்னு பெல்ட் அடிச்சிட்டாங்க. வீடியோவில் இருக்கு. சரி அட பாவத்தை. ஆமாம், கிராஸ் ஆகி போனாங்களா? சரி, அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. அப்பா நான் இதனால தாங்க நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரதே கிடையாது. இதனால தான் இப்போ லெஃப்ட் சைடே வரதில்ல. அது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், பைக்கில் போகிறாங்க, திடீர்னு விழுந்தாங்கன்னா நம்ம பிரேக் அடிச்சா நிற்குமா? நிற்காது. இது வந்து நமக்கு அது புரியுதுங்கப்பா. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. லாரி ரைட்டில் போகிறோன்னு சொல்லி திட்டுறாங்க. ரைட்டில் போகிறோம்னா சொல்கிறாங்க, லெஃப்ட்டில் போய் அம்மா போகுதுங்கப்பா. அது எப்படி இடம் பத்தாம விழுந்துச்சா இல்லை ஏதோ கொஞ்சம் மயக்க மாதிரி வந்து விழுந்தாங்களான்னு தெரியல. இதே இந்த மாதிரி நம்ம லெஃப்ட்ல போகும்போது டவுன்ல விழுந்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம பிரேக் அடிச்சா நிற்குமா? நிற்காது. இதனால தான் என்னை வந்து என்ன திட்டினா வெளியில பாரு அழுதுட்டு ஓடுது, பாவம் அழுதுட்டு ஓடுது அம்மான்னு. அதனால தான் ரைட்லேயே போய்க்கிறது. இங்கே எல்லாமேங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் பாருங்கள், அந்த குருத்வார் கோயில் இருக்குல்ல, அந்த அதில் வர மாதிரி அந்த ஆர்ச் எல்லாமே எல்லா ஊர்லேயுமே இப்படி தாங்க இருக்குது. அங்கே ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அதுவும் அப்படி தான் இருக்குது. சிங்ஜி எங்கண்ணா? இது குஜராத்தில் நிறையா இருக்குண்ணா அந்த மாதிரி. இந்த ரைட் சைடில் இருக்க அந்த ஆட்டோ வந்து பார்த்துருப்பாங்க, குஜராத்தில் நிறையா இருக்கும். இங்கே ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் பாருங்க, எப்படி வித்தியாசமாக இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, கோயில் மாதிரி. டீசல் அடிச்சுட்டு போயிடலாங்க. இங்கே பாருங்கள் ரேட்டு 85.90ங்க. நம்ம ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி அடித்தோம், அம்ரிட்சர் வரத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து 87.87ங்க, 2 rupees. அது அங்கே அதிகம், இங்கே கம்மி. இங்கே டிஸ்ட்ரிக்ட் ரேட்டு மாற மாட்டிருக்குங்க. 4 தாபா பார்த்துட்டே வந்துட்டுருக்குங்க சாப்பிட்றதுக்கு. லாரி நிறுத்துற மாதிரி தாபா ரொம்ப ரேராக தான் இருக்குது. எல்லாமே கார் ஹோட்டலாக தான் இருக்குது. இங்கே எல்லாமே தாபா வந்துருச்சுனாங்க. அந்த சென்ட்ரலையும் சரி மேலேயும் சரிங்க, லைட் செட்டிங் போட்டிருக்காங்க, கடை தாபா இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. இப்போ மக்கு அப்படிங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க. இந்த அம்ரிட்சர்லேருந்து பத்திண்டா போகிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே மட்டும் தாங்க ஒரு 3 கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு, மீதியில் ஹைவே தான். இது மட்டும் நான் போடாமல் வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் பிளாக் ஆகி போகுது. நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோவில் 19.09 அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பைக்கில் 4 பேர் போயிட்டுருக்காங்க. அது நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால தாங்க போயிட்டு கொஞ்சம் எதாவது வேகமாக போயிருப்பாங்களாட்டுருக்கு. எப்படி குழியில் விட்டாங்கன்னு தெரில, அந்த லேடி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து நல்லா அடிங்க. அவங்க ஃபேஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கெல்லாம் 4 பேர் 5 பேர் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்காங்க பஞ்சாப்குள்ளே. கோல்டன் டெம்பிள் அந்த கேட் பார்க்கலான் இருந்தோம், அதுவும் பார்க்க முடியல. லஸ்ஸி ட்ரை பண்ணலான் இருந்தோங்க, அதுவும் ட்ரை பண்ண முடியலை. அது எல்லாமே நம்ம மறுபடியும் பஞ்சாப் வரும்போது அதுக்காக தனியாக பிளான் பண்ணிக்குவோம். தேவை கல்யாண மண்டபம். வாங்க, ஒரு வழியாக லாரி ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. தாபா, பஞ்சாபி தாபா. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் உட்காருங்க. ரொட்டி சொல்லலாங்கப்பா. அப்புறம் குழம்பு கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். குளிருது. ஆமாம், இப்போயே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டுங்கப்பா. ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டுங்க 2 பேரும். அதுக்கு மேலே எழுப்பி விட்ருங்க, நான் ஓட்டிக்கிறேன். என்ன மூர்த்திண்ணா?
அப்படியே ஒரு பழகி தூக்கிட்டாங்க. அதெல்லாம் கூட்டமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க வண்டி போட்டுவோமா? வண்டியில் இருக்கிற பழம் மாதிரி தான் இருக்கு. வண்டியில் இருக்கிற பழம் மாதிரி தான் இருக்கு. ஒன்று போட்டலாம் வண்டியில் அப்படிங்க. அதே சைஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் இது வரைக்கும் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொட்டி சொல்லியிருக்கேங்க. அப்புறம் தால், ஒரு சன்னா மசாலா வாங்கப்பா. மோர் இருக்குமாங்கப்பா? ஒரு சன்னா மசாலா ஒன்றுங்க. அடுத்தது ஒரு பருப்பு குழம்பு சொல்லியிருக்கோம். சன்னா மசாலா பாருங்கள், குஜராத்தில் கொடுக்குற மாதிரி கிரேவியாக இல்லைங்க, அப்படியே ட்ரையாக பண்ணியிருக்காங்க. இது போட்டு பன்னீர் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் வாங்க. ஆவி பறக்குது. பத்தின்ற சிட்டி வந்தாச்சுங்க. மணி இப்போ 11:30 ஆகுது. அப்பா ஒரு 3 ரொட்டி, நாம் 4, மூர்த்தி 4ங்க. சாப்பிடும்போது பாட்டு போட்டுருந்தாங்க, அதனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல ஹோட்டலில். மொத்தம் பில்லு பார்த்தோம்னா 260 ரூபா தாங்க. ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு சிட்டி மட்டும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க அவுட்ரு போயிட்டு. அப்புறம் அப்பாவும் படுத்து தூங்கிடுவார். அப்போ வேறு நான் போட்டிக்கலாங்க. இப்போ இந்த ரவுண்டானில் வந்துட்டு லெஃப்ட்டு டெம்பா போதும் அதிலே தாங்க. அந்த டெம்போ போதில் அதில் போங்க. இந்த ரவுண்டான மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா. கட்டுறாங்கப்பா. நாம் லெஃப்ட்டு போய் மறுபடியும் பாலத்துக்குள்ளே கீழே போயிடணுங்க. சரி. அந்த பாலத்துலையா? மொத்தம் 1300 கிலோமீட்டர் வருமாங்கப்பா. லோடு எத்தனத்துலேருந்து மெசானா ஊர் பக்கத்தில் இறக்க ஒரு ஊர் பேர் வந்து குக்கர்வாடா. ஆமாம், அதான் இப்போ சத்தி இப்போ வட்டாசி ஏற்றிட்டு வரோம். குக்கர்வாடா. அது அந்த ஊரில் குக்கர்வாடா. மெசானா குக்கர்வாடா. இதில் ரைட்டில் போகணுமா? இதில் பாலத்துக்குள்ள ரைட்டில் போங்க. ரோஸ் கார்டன் சவுக். நேராக போய் அந்த ரைட்டில் போங்க. அந்த ரைட்லையா? இப்போ ஃபுல்லாக ரைட்டு. இதுலையா? இதில் ஃபுல்லாக ரைட்டில் போய் அந்த லெஃப்டில் போங்க. அந்த ரோட்டில்? ஆமாம். போனீங்கன்னா இதுக்கு மேலே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சரி. இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிக்கணுங்கப்பா. ரோடு டவுனுக்கு எப்படி இருக்குது தாங்க? டவுனில் கொஞ்சம் குழி குண்டுமாக தான் இருக்குங்க பத்திண்டாக்குள்ளே. மேலே போனே ரைட்டில் திரும்பணுங்கப்பா. திரும்பிட்டு டீ கட்டுறது தான் நிறுத்துங்க. அப்புறம் படுங்க, நான் மறுபடியும் தூக்கம் வெளியே போடுறேன். மொத்தம் 23,700 தாங்க ஏற்றணும். எடை போடும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னொரு 1.25 டன் ஏற்றலைங்க. ஏன்னா மறுபடியும் அங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் ரிவேர்ஸ்லேயே போகணும். எல்லாம் அந்த மழை பெஞ்சிக்கிறதுக்கும் எல்லாம் கல்லாக கிடக்குதுங்க. நம்மளுக்கு ரைட் சைட் டயர் கொஞ்சம் வீக்காக இருக்கா. ஏன்பா போய் அந்த கல்லில் பட்டுச்சுன்னு வைங்க. ஆமாம், அதான் அதனால தாங்க நம்ம ஏற்றாம விட்டோம். அதனால தாங்க ஏற்றலை. ஒரு 1.25 டன் இப்படியே ஏற்றாம விட்டாச்சு.
எடை போட்ட இடத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி பாயை கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ரவுண்டான ரைட்டுங்க. சரி சரி. குருமுகி சவுக்குன்னு போட்டிருக்குங்க. இது என்னதான் போடுறது? குருமுகி சவுக்குன்னு போட்டிருக்கு இந்த இடம். அப்படி லெஃப்டா? லெஃப்ட் இல்லைங்கப்பா, அந்த 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 ஆமாம் இந்த இதுலையா? ஆமாம் ஆமாம் இதில். டியூட்டி மாற்றியாச்சுங்க. நான் மோடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு ராஜஸ்தானில் வந்து எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்ட்டு குஜராத்துக்கு.